நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சௌந்தர்யா எங்க பண்ணுங்க? யாருங்க? உன் தம்பி மகனுங்க. ஏய் சக்தியும் குள்ள பையலையும் கேக்குறேன், எங்க பண்ணுங்க? அவங்க மேல இருக்காங்கங்க. மீனாட்சி, மீனாட்சி. அப்பா அவனுங்களை வர சொல்லு. சரிங்கப்பா. என்னங்க என்னாச்சு? என்னாச்சா? கிளிப்பிள்ளைக்கு சொல்றது மாதிரி ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்ல தலையை ஆட்டிட்டு ஊர்வம்ப விளக்கி வாங்கிட்டு இருக்கானா? ஐயோ, என்னடியாச்சு? அப்பாவே சொல்லுவாரு. ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் படம் பிடிக்கிறத தவிர மத்த எல்லா வேலையும் பாக்குறீங்க, அதானே சார் கேட்க போறீங்க? அந்த பாண்டியோட ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு வச்சேன், திரும்ப ஏன் வம்புக்கு போனேன்னு அதானே சார் கேட்க போறீங்க? சொல்றேன் சார், சொல்றேன். அவங்க என்ன பத்தி பேசினா பரவாயில்ல சார், அவங்க பேசுனது உங்களை பத்தி. அதை கேட்டதும் என்னால கோத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல சார். அதான் சார் சண்டை போட்டேன். இந்த வீட்ல இருக்கவங்களுக்கு வீரம் இருக்காதுன்னு சொன்னாங்க. இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா ரோஷம் இருக்காது, என்ன பேசினாலும் வாயை மூட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டு நான் அப்படி சார் சும்மா இருக்குது. அதான் சார் சண்டை போட்டேன். நீ எப்ப அவங்க இருக்கிற பக்கம் போன? சிலம்பாட்டை பத்தி படம் எடுக்கிற விஷயமா பேச அந்த குஸ்திவாதியர் நம்பியார் இல்ல, அவர் தான் சார் வர சொன்னாரு. இல்லனா நான் ஏன் சார் அங்க போறேன்? நான் அங்க வரேன்னு தெரிஞ்சு அந்த காளி பசங்க எனக்கு முன்னாடி அங்க வந்து என்கிட்டே வம்புக்கிட்டாங்க சார். அதான் சார் சண்டை போட்டேன். ஆனா ஒண்ணு சார், இந்த வீட்டு போய் நான் சண்டை போட்டு உன்னை தோத்துட்டு வந்து நிக்கல, எல்லா காளி பசங்க சும்மா அடிச்சு காலி பண்ணி வீரத்தனமா உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். சோப்பு போட்டுட்டான்டா. உங்க வீட்டு உப்பு தான் சார் எனக்கு இந்த வீரத்தை கொடுத்துருக்கு. ஆமா சார், இந்த சால்ட் தான் சார் பாஸ் அசால்ட் பண்ண வச்சாரு. தம்பி இருந்தாலும் சார் ஒழுக்கம் இல்லாட்டி இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன். இதான் உனக்கு கடைசி வச்சிருக்க. இதானே சார் சொல்ல போறீங்க? உள்ள போ, உள்ள போங்க. அப்போ நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். ஓகே சார். நல்லா சண்டை போட்டாங்களாமா? பரவாயில்ல, நல்ல கெட்டிக்கார பசங்க தான், இப்படிதான் இருக்கணும். ரொம்ப நல்ல பசங்க. ரொம்ப நல்ல பசங்களா? இறங்க மாப்ள. வாங்க வைத்தி தம்பி. வணக்கம் சாமி, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லபடியா அம்பாள் புண்ணியத்துல நல்லா நடந்துட்டு இருக்கு. நல்லது. நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சாமி. நல்லது தம்பி. ஆமா, என்ன திடீர்னு கோவில் பக்கம் வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை சாமி, அப்பா இந்த ரசீது புக்கெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, அதான் கொடுத்துட்டு போலாமேன்னு. சரி தம்பி, கொடுங்க. அப்புறம் சாமி, இந்த வருஷம் கோயில் திருவிழா நடத்தலாமா வேண்டாமான்னு சாயங்காலம் 6 மணிக்கு கூட்டம் கூடி முடிவு பண்றோம். அப்பா உங்களை கண்டிப்பா மந்தைக்கு வர சொன்னாரு. நல்லது, நான் வந்துடுறேன். சரிங்க சாமி, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். அட, இவ்வளவு தூரம் வந்துட்டு சுவாமியை தரிசனம் பண்ணாம போறேன். இருங்கோ, பூஜையை முடிச்சுட்டு போலாம். இல்லைங்க சாமி, பரவாயில்ல, கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. இன்னைக்கு பிரதோஷம் தம்பி, சிவனுக்கு உகந்த நாள், சாமியை கும்பிட்டுட்டு போலாம். அதுக்கு இல்லைங்க சாமி, அர்ஜென்ட்டா கொஞ்சம் வேலை இருக்கு. நமக்கு என்ன மாப்ள வேலை இருக்கு? மறந்துட்டியாடா, நமக்கு வேலை இருக்குடா. இல்ல மாப்ள, நல்ல ஞாபகம் இருக்கு, வேலை இருக்கு. அது சரி சாமி, நாங்க வரோம். பேஷா போயிட்டு வாங்க. ஏன் மாப்ள, சாமி கும்பிட்டே வந்திருக்கலாம்ல? டேய், நம்ம ஊர் சாமி தான்டா, எப்போ வேணா கும்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஹாய் சொல்லியாச்சுல, வண்டி எடுப்போம். பாவி, சாமிக்கே ஹாயாடா? சரி வா, வண்டியில இரு.
ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. ஆஹா, நம்ம ஆளுக்கு கரண்ட் வந்துருச்சா? மாப்ள மாப்ள மாப்ள, என்னடா ஊரே கரண்ட் இல்லாட்டாலும் உனக்கு மட்டும் கரண்ட் எப்படா கரெக்டா வருது? வாடி செம்பிளி மோள, என்ன கோயிலுக்கா? சுடுகாட்டுக்கு. ஏய், என்ன உங்க அப்பா செம்பிளி போய் சேர்ந்துட்டானா? உன் மூஞ்சி. பார்த்து போமா, பேய்க்கு பிடிச்சதுன்னா அப்புறம் மாமன் தான் வந்து ஓட்டி விடணும். எப்படி இருக்கீங்க? ஒரு வாரமா கொஞ்சம் சுமாரா தாங்க இருந்தேன். இப்போ ஒரு நிமிஷமா பரவாயில்லைங்க. மாப்பிள்ள ஃபீலிங்க கொட்டுறானே. நீங்க எப்படி இருக்கீங்க? இப்ப பரவாயில்லைங்க. பத்திரமா வச்சிருக்கீங்களா? எது? நான் கொடுத்த ஹார்ட். பத்திரமா இருக்குங்க. என்ன கோவிலுக்குலாம் வந்திருக்கீங்க? அது இன்னைக்கு பிரதோஷங்க, சிவனுக்கு உகந்த நாள். அதான் சாமி கும்பிடலான்னு. பழைய வெள்ளை தேவா மாப்பிள்ள அந்த பல்ட்டி அடிக்கிறாரு. வந்தேன்னு சொல்றீங்க, ஆனா புறப்பட்ட மாதிரி தெரியுது. அது இந்த பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பயப்புள்ள மறந்துட்டான். அதான் போய் வாங்கிட்டு வரலாமேன்னு. இந்தாங்க. என்னதுங்க? அர்ச்சனை பையங்க, இதுல எல்லாமே இருக்கு. இப்போ உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு இருக்கு. சாமி பேர்ல அர்ச்சனை பண்றதுக்காக நான் வாங்கினேன். அதை நீங்களே பண்ணிடுங்க. தேங்க்ஸுங்க. எவ்வளோங்க? என்னதுங்க? இல்லைங்க, பூஜை சாமான்லாம் ஓசியில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மத்தவங்க கிட்ட தாங்க ஓசியில வாங்க கூடாது. வா காயத்ரி போலாம். டேய் மாப்பிள, மத்தவங்க கிட்ட தான் ஓசியில வாங்க கூடாதுன்னா என்னடா சொல்றா? ஜி போ மாப்பிள்ள, எனக்கு வேக வேகமா வருது. வேட்டிய விடுறா, வா போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்பா சாம்பவி சந்திரமௌலி ரமலா பர்ணா உமா பார்வதி காளி ஹைமவதி சிவா சுனயனி காத்யாயனி பைரவி சாவித்ரி ஆத்தா, மேரியம்மா, எங்கள் மேரியம்மா. இது மாரியம்மா, மேரியம்மா இல்ல, லூசு. ஏகஹாரதி தீபம் தரிசயாமி சமஸ்த ரக்ஷாம் தாரயாமி த்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வா. இந்த பிள்ளைக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு, நல்லா ஓட்டி விடுங்க சாமி. தானியம் வசும் பவித்ரலாபம். சாமி, இது சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டுங்களேன். என்ன தம்பி, அவசரமா ஒரு வேலை இருக்கு, அப்புறமா வந்து சாமி கும்பிடுறேன்னு சொன்னேலே, திரும்ப வந்துட்டேலே. அது வேற ஒண்ணும் இல்ல சாமி, உங்க அட்வைஸ் மாப்பிள்ள மனச மாத்திருச்சு. ஆமா சாமி. நல்லது, பேஷா நிதானமா நன்றி, நின்னு சாமியை நன்றி கும்பிட்டுட்டு ஐயா. போங்க. சரிங்க சாமி. கண்டிப்பா நடக்கும் லடி. நடக்கும் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். மாப்பிள, ஏண்டா மாப்பிள்ள? என்னதுடா அது? டேய், இந்த கேள்வி உனக்கே ஓவரா தெரியல. ஏன்? ஏதோ வெளியூர்காரனோ வெள்ளக்காரனோ ஒய் பேப்பர் மரத்துல கட்டிங்கன்னு கேட்டிருந்தானா பரவாயில்ல. நீ உள்ளூர்காரன், நீயே கேட்டா எப்படா? டேய், கேள்வி கிட்ட பதில் சொல்லு. அது நீண்ட நாள் ஆசையோ வேண்டுதலோ இருந்தா ஒரு பேப்பர்ல எழுதி அப்படியே ஒரு மாலையா கட்டி இந்த மரத்துல கட்டணும்னு வையேன், அதை இந்த மரம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நிறைவேற்றி வைக்கணும் ஒரு நம்பிக்கைடா. அப்படியா சங்கதி? வாடி போலாம். போலாம்.
நான் வரேங்க. ம் சரிங்க. ஏன் ஜெம்லி போல ஆட்டோ ஏய் சிப்பா வச்சுக்கோ. ஏய் மாப்பிள, மரத்துல எங்க கட்டினாங்க பாத்தியா? மாப்பிள உன் கரண்டும் என் கரண்டும் அந்த கிழக்கு ஓரமா இருக்கிற அந்த கிளையில தான் மாப்பிள கட்டினாருங்க. மேடம் அத்தை மேடம் அத்தை பசிக்குதே. மேடம் பசிக்குது மேடம். வரங்க வரங்க வரங்க. பாஸ் 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 பாஸ். யாரும் என் கூட பேசவும் வேண்டாம், என்ன அத்தைன்னு கூப்பிடவும் வேண்டாம். சாப்பிட்டு போனா போதும். ஐயோ ஏன் அத்தை இந்த கோவம்? அதான் பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல. அப்போ எனக்கு சாப்பாடு வேணாம், பாபுர போலாம். ஐயோ பாஸ், உங்களுக்கு ஏன் பாஸ் இந்த கோவம்? ஏன்? பசிக்குது பாஸ், ப்ளீஸ் பாஸ். அப்போ அத்தை பேச சொல்லு. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், நான் பசி தாங்க மாட்டேன் மேடம், பேசுங்க மேடம் ப்ளீஸ் மேடம். யாரை எப்படி அட்டாக் பண்ணும், யாரை எப்படி மடக்கணும்னு நல்லா கத்து வச்சிருக்கீங்கடா நீங்க. ஏன் இப்போ நான் யார அட்டாக் பண்ணி மடக்குன அத்தை? யார மடக்கலன்னு சொல்லு. உன் மாமாவுக்கு கொடுத்தே ஒரு அட்டாக், அதுல எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு தெரியுமா? நடிப்புன்னா நடிப்பு, உலகமகா நடிப்புடா சாமி. எப்படி? ஆனா அதுல உன் மாமாவும் மயங்கினாரு பாரு, அதான் அது இன்னொரு உலகமகா அதிசயம். சரி மேடம், இதுல நீங்க பாஸ் மேல ஏன் கோவப்படுறீங்க? அழகேசா, நான் ஒன்னும் இவன் என் புருஷனை ஏமாத்திட்டான்னு கோவப்படல. அப்புறம் அந்த பாண்டி கூட சண்டை போட்டான் பாரு, அதுக்குதான் கோவப்பட்டேன். ஓ, ஃபேமிலி சென்டிமெண்ட். அந்த பாண்டி எவ்வளவு மோசமானவனு தெரியுமா? சண்டையில இப்ப நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு நாளைக்கு அவன் திரும்ப சண்டைக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? திரும்ப சண்டை போடுவோம். என்னது? போடுவேன், போடுவேன். வலிக்குது. திரும்ப சண்டை போடுவியா? கேட்க யாரும் இல்ல நினைச்சியா? என்ன தைரியம் உனக்கு? வலிக்குதே. சண்டை போட போடுவியா? மாட்டேன் சண்டை. ஒழுங்கா சொல்லு, இனிமே சண்டை போடுவியா? போட மாட்டேன் போட மாட்டேன். இனி யாராவது வம்பு இழுத்தா? ஐயோ நான் வாயை மூட்டு வந்துருவேன் அத்தை. நிஜமா? சத்தியமா கையெடுங்க. அது நல்லா வேணும். ஏய் குட்டி சாத்தா, கூடவே இருக்கியே, நீ அவனுக்கு சொல்ல மாட்டியா? சாரி அத்தை. டேய் இனிமே வீண் வம்புக்கு போகாதடா. நம்ம வீட்டுக்குள்ளேயே 1000 பகை இருக்கும்போது நமக்கு எதுக்குடா புதுசா இன்னொரு பகை? அதுவும் இல்லாம அவனுங்க வெட்டு குத்து ஜெயிலு கோர்ட்டுன்னு அலையறவங்கடா, நமக்கு எதுக்குடா அவனுங்களோட சண்டை சொல்லு? அவனுங்களால உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் யாருக்கு என்னன்னு பதில் சொல்லுவேன்? இனிமேல் சத்தியமா உங்களோட சண்டைக்கு போக மாட்டேன். ஓகேயா? ப்ராமிஸ். போதுமா? ஓகே சரி, சாப்பிடு. மீனாட்சி சாப்பிடல? அவ சாப்பிடல, நீ சாப்பிடு. ஏன் மீனாட்சி சாப்பிடல? சாப்பிட வந்தா சைட் டிஷ்க்கு பக்கோடா தீந்து போச்சு, அதனால சாப்பிட மாட்டேன்னு கோச்சிட்டு போயிட்டா. பக்கோடாவா? ஐய, என்ன மேடம் சொல்றீங்க? பக்கோடாக்காக சாப்பிடாம போயிட்டாங்களா? அத ஏன்பா கேக்குற? சின்ன வயசுல சாப்பிட மாட்டாளேன்னு நான் தான் பக்கோடாவை சேர்த்து ஊட்டி ஊட்டி பழக்கிட்டேன். அப்புறம் அதுவே அவளுக்கு பழகி போச்சு. அப்புறம் அன்னையில இருந்து சைட் டிஷ்க்கு பக்கோடா இல்லன்னா சோறு சாப்பிடாம கோச்சிட்டு போயிடுவா. இதுக்காகவே அவளுக்கு பக்கோடா மீனாட்சின்னு ஒரு பட்ட பேர் கூட இருக்கு. பக்கோடா மீனாட்சியா? சரி சரி, இந்த மேட்டர் நான் அப்புறம் வச்சுக்கிறேன். சரி, இப்ப சாப்பிட வருவாங்களா மாட்டாங்களா? இனி எங்க வரப்போறா, அவ்வளவுதான். ஐயோ என்னடா? தனி ஒரு மனிதனுக்கு பக்கோடா இல்லையேன் ஜகத்தையே அழித்திடுவோம், பாரதியாரே சொல்லிருக்காரு. உதவாங்க ராஸ்கல், ஒழுங்கா சாப்பிடுறா. நோ, மீனாட்சிக்கு பக்கோடா இல்லாம நான் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். டேய் சாப்பிடும் போது இப்படி பாதியில எந்திரிக்க கூடாதுடா. இல்ல வந்தா நான் பக்கோடாவோட வரேன். பாஸ், நானும் வரேன் பாஸ். ஐயோ இவன் ஒருத்தன் சாப்பிடு ப்ரோ. அத்தை வந்தற பக்கோடாவோட. டேய் டாடா. வாலு வாலு, சொன்ன பேச்சே கேக்குறது இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் முடியலடா சாமி, போதுடா டக்ளஸே, நிறுத்துடா. ஐயோ போதுடா டேய் சாமி. ஏன் மாப்பிள்ள சிரிக்கிற? டேய் டக்ளஸே,
மேக்கப் கூட தேவைடா உனக்கு. கரெக்டா இருக்கடா. ஏன் மாப்பிள்ள பேச மாட்டீங்க? ஏன் பேச மாட்டீங்க? நம்ம பண்ண காரியம் மட்டும் ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சது நம்மள என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? என்ன பண்ணுவாங்க? பஞ்சாயத்தை கூட்டி கட்டி வச்சு அடி அடி அடின்னு அடிப்பாங்க. வாயிலேயே மிதி மிதி மிதின்னு மிதிப்பாங்க மாப்பிள்ள. ஓ சரி, அதுக்கு நான் ஏன் கவலை பண்ணோம்? ஆமா, திடீர்னு எதுக்கு இப்படி பேசுற நீ? டேய் டக்ளஸ், மரத்துல ஏறி அத்தனை துண்டு சீட்டையும் கட்டினது யாரு? நான் தான். அப்போ மாட்டிக்கிட்டா பஞ்சாயத்துல அடி வாங்க போறது யாரு? அது நான் தான். இப்ப சொல்லு, நான் ஏன் கவலை பண்ணோம்? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. ஆமாண்டா, இத்தனை மாலை இருக்கு, இதுல அவ எழுதுனது எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? மாப்பிள்ள, அறிவை வளர்த்துக்கணும்னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இப்படி பல பாடங்கள் படிக்கிறதுல. ஆமா, அதே மாதிரி வாங்க ரெண்டும் ஏங்க ரெண்டும் என்னையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நாம இதை எல்லாத்தையும் படிச்சு தான் ஆகணும். அடடே எப்பா, என்ன ஒரு அறிவு! பின்னிட்டடா மாப்பிள்ள. எங்க படி பாப்போம். ஆப்பக்கடை பூவாத்தா மகன் செல்வராசி +2 பாஸ் ஆகணும். இப்படிக்கு ஊர் நாட்டம். டேய், பூவாத்தாக்கும் நாட்டமைக்கு என்னடா சம்பந்தம்? அந்த கதை உனக்கு தெரியாதா மாப்ள? என்னடா டேய் மாப்ள சொல்றா. அது ஒரு அழகிய கணக்காலம் மாப்ள. அந்த காலத்திலேயே நம்ம நாட்டாம பூவாத்தாவை காதலிச்சிருக்காரு. ஓ, ஆனா அந்த விஷயம் தெரிஞ்சனால பூவாத்தாவோட அப்பன் அவளை வேற ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துட்டார். அன்னையில இருந்து நம்ம நாட்டாம பூவாத்தாவோட சந்தோஷத்துக்காகவும் அவங்க குடும்ப சந்தோஷத்துக்காகவும் நோன்பு இருக்கிறது, நேர்த்திக்கடன் செய்யறது, அழகு குத்துறது, கோயில் கோயிலா ஏறி இறங்குறாரு மாப்பிள்ள. அதுல ஒண்ணுதான் இது. பிலிம் பை பாரதி ராஜா அப்படின்னு இந்த இடத்துல போட்டா சூப்பரா இருக்காது மாப்பிள்ள. சரி, அடுத்தபடி அடுத்தபடி. வசந்தி பெரிய மனுஷி ஆயிடணும். எது வசந்தியா? ஏன் மாப்பிள்ள, பெரிய மனுஷி ஆகிறதுக்கு கூட சாமிட்ட மனு கொடுக்கணுமா என்ன? ஆமா, இதை யார் எழுதிருப்பா? வேற யாரு? நான் ரேடியோ சிட்டி மலையாளியானு எழுதிக்கிறது கேட்டோ. அவனா? அவன் அறக்கிழவனாச்சடா. அவன் ஏன்டா இப்படி எழுதுனா? மாப்பிள்ள, அக்கா மகளை தான் கட்டணும்னு மலையாளி வீட்டுல சொல்லியிருக்காங்க. அந்த ஆளுக்கு வேற 35 வயசு ஆகி போச்சா. அதனாலதான் வசந்தி எப்ப பூக்கும், நம்ம வாழ்க்கை எப்ப வசந்தமாகும்னு அளவு காத்த கிளிய காத்துக்கிட்டு இருக்கான் மாப்பிள்ள, காத்துக்கிட்டு இருக்கான். கருமம் கருமம். அடுத்தது படுறா டே. இது இது ஓகே. ஐபோன் வேணும். ஐபோனா? ஒருவேளை இதுதான் என் கரண்டா இருக்குமோ? இது உன் கரண்ட் இல்ல மாப்பிள்ள, இது என் கரண்ட் எழுதுனது. டேய், எப்படா சொல்ற? அதான் கீழே செம்பிளி மோவன்னு கொட்டை எழுதில எழுதியிருக்கல மாப்பிள்ள. ஓஹோ, அப்போ அவளுக்கு ஐபோன் வாங்கி கொடுக்க போற மாப்பிள்ள? அவ மூஞ்சிக்கலாம் ஐபோன் இல்ல, வேணும்னா இந்த மை போனை வேணா கொடுக்கலாம். சூப்பர் சூப்பர். சரி சரி, அடுத்தது படி. அப்பாவிற்கும் அண்ணனுக்கும் நல்ல புத்தி கொடு. பேர் எதுவும் எழுதலையா மாப்பிள்ள? யாரா இருக்கும்? மாப்பிள்ள, இது அவ எழுதுனதாண்டா. எப்படி மாப்பிள்ள சொல்ற? அவ அப்பா அண்ணன் யாரு? அன்பரசு பாண்டி. அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுன்னு வேண்டி எழுதிருக்கு. நல்லவடா அவ. மாப்பிள்ள, எனக்கு ஒன்று தோணுது, சொல்லவா? என்னடா? இதையே உன் தங்கச்சி மீனாட்சி எழுதியிருக்க கூடாது? ஏய், கொண்டே விடு உன்னை. நெரிச்சணும். எனக்கு வேணும், இது வேணும், இதுக்கு வேலையே வேணும். இனி காதல் ஹெல்ப் பண்ணுவேடி. ஹலோ, சொல்றா. பிள்ளையார் கோவில் தெருவை தாண்டிட்டான்டா அவன். வரட்டும்.
ஹலோ அண்ணா 4 ரோடு வந்துட்டானே. ம் வரட்டும். சொல்லு. அண்ணே அவன் புளிய மரத்தை தாண்டிட்டானே. தாண்டோம். டேய் அப்படியே லைன்ல இரு, கான்ஃபரன்ஸ் போடுறேன். ஹலோ சொல்லு பாண்டி. அப்படியே லைன்ல இரு, கான்ஃபரன்ஸ் போடுறேன். ஓகே. ஹலோ ஹலோ எல்லாம் லைன்ல இருக்கீங்களாடா? சொல்றது நல்லா கேட்டுங்க. ரோட்டுக்கு 2 பக்கமும் பதுங்கிருங்க. அவன் கிட்ட வந்த உடனே நான் வழி மறிப்பேன். அடுத்த செகண்டே அவனை போட்டுடணும். இதுல அவன் மிஸ் ஆகக்கூடாதுல. சரி பாண்டி, கண்டிப்பா போட்டுடலாம். பாண்டி ஏதோ வண்டி வருது, அவன் தான் நினைக்கிறேன். பாண்டி வந்துட்டான் பாண்டி, பக்கத்துல வந்துட்டான் பாண்டி, போட்டுறவா இப்ப போடுறான்.